கடுமையாக புயல் அடிச்சு கொண்டிருக்கு. அடிக்குது 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 புயல் அடிக்குது. கடும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4:30-5 மணி இருக்கும். வணக்க மக்களை, நான் விஜயதரன். இலங்கை ஃபுல்லாக கடும் மழையும் புயலமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னிலங்கையில் உயிர் சேதங்கள் எல்லாம் கேள்விப்படக்கூடியமாக இருக்குது. மிக்க மனைவேதனையாக இருக்குது. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு பிறகு ஆரம்பித்த இந்த மழையும் புயலும் இன்னுமே நிற்கலை. குறிப்பாக யாழ்ப்பாணம் பெட்டர்னு சொல்லலாம். வடக்கு மாநிலத்தில் மன்னார்ல எல்லாம் வவுனியால எல்லாம் கடும் தண்ணி, சில இடங்கள் கிராமங்கள் மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. மனைவேதனைக்குரிய செய்திகள்லாம் வருது. சில குளங்கள் உடைச்சிருக்கு. அதன் காரணமாக வந்து மக்கள் கிராமமாக இடம்பெயர்ந்து பாடசாலைகளில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. கடும் புயலும் கடும் மழையாக தான் இருக்குது யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும். ஏகப்பட்ட உறவுகள் வெளிநாடுகளிலிருந்து கோல் பண்ணி கேட்குறீங்க சாவகச்சேரி நிலவரம் என்னன்னு சொல்லி. சாவகச்சேரி உண்மையாகவே சேஃபாக இருக்குது. எங்களுக்கு தெரியும், நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய உறவுகள் சாவகச்சேரியில் இருந்தால் மிக வேதனைப்படுவீங்கன்னு சொல்லி. நிச்சயமாக அவ்வளவு மோசமான வாழ்நிலையோ எதுவுமே இல்லை சாவகச்சேரியில். அதால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடுமையாக புயல் அடித்து கொண்டிருக்கு பாருங்கள். நவம்பர் 27 ஆரம்பித்த மழை மட்டும் இல்லை, காற்றும் கடுமையாக வீசிக்கொண்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக மனித வாழ்க்கை முடங்கியிருக்கு. இந்த வீதியில் எல்லாமே நீங்கள் சும்மா நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட வாகனங்கள் எல்லாமே போய் வரும். பாருங்கள், காற்று வீசிக்கொண்டிருக்கு. இன்னமும் நடக்கலாம். நிச்சயமாக மரங்கள் முறிஞ்சு விழுந்தால் நிச்சயமாக கரண்ட் கம்பிகள் எல்லாமே சேதத்துக்குள்ளாகும். இப்போதைக்கு பவரெல்லாம் இருக்குது. அதான் சொல்கிறேன் நான், பெட்டர் யாழ்ப்பாணம் என்னை பொறுத்த மடைக்கு வடக்கு மாநிலத்தில் வந்து மன்னார் வவுனியாவை விட யாழ்ப்பாணம் பெட்டர். மன்னாரில் கடும் தண்ணி, ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து இடம்பெயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது. பாடசாலைகள் இருப்பதாகவும் ஏன்னு சொன்னால் அங்கே மன்னாரை பொறுத்த மடைக்கு நகரத்தை தவிர மிச்ச இடமெல்லாம் குளங்கள் வயல்கள் நிரம்பியது. அதன் அடிப்படையில் வந்து குளங்கள் உடைக்க வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக வந்து இடம்பெயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்க கண்டிஷன் இதுதான். ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் சேஃபாக தான் இருக்காங்க எல்லோரும். அடிக்குது புயல் அடிக்குது. கடும் மோசமான இருந்துட்டு தான் வருது. இப்படி பாருங்கள், திடீர்னு அமைதியாக இருக்கும், திடீர்னு வந்து பள்ளத்தை காற்று வீசும், பிறகு குறைஞ்சிடும். நினைக்கிறேன் இடவைக்கு தான் சர்ச்சையிலாக கடுமையாக யாழ்ப்பாணத்தில் வீசக்கூடுமோ தெரியல. ஆனால் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. காற்றும் மழையும் கட்டாயமாக இருக்குது. ஆனால் சுனாமி எச்சரிக்கை வந்து வாபஸ் வாங்கியிருக்கு இலங்கை அரசாங்கம். இல்லைன்னு சொல்லி சுனாமி எச்சரிக்கை வந்து கட்டாயமாக இலங்கைக்கு இல்லைன்னு சொல்லி, அந்த அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்லி ஒபிசியலாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கட்டாயமாக புயல் எச்சரிக்கை
எல்லா இடம் தண்ணி, வீடுகளெல்லாம் தண்ணி வந்துட்டு. கடும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். திருப்பி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4:30-5 மணி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் கடுமழை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் உயிர் சேதங்கள்லாம் பெருசாக இல்லை. ஆனால் தென்னிலங்கையை பொறுத்த மாட்டேக்கு கடும் சேதங்கள், மக்கள் வந்து உயிரிழப்பும் மக்களுடைய உயிர் போன செய்திகளும் வெளியாக இருக்குண்ணா. நிச்சயமாக இந்த முறை ஒட்டுமொத்தமாக இலங்கையை முழுவதுமாகவே ஒரே நேரத்தில் வந்து மழையும் புயலும் வந்து தாக்கி கொண்டிருக்கிறது மிக வேதனையான ஒரு விடயம். கடுமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. திருப்பியும் நினைக்கிறேன் இரவைக்கு கட்டாயமாக காற்று, பலத்த காற்று வீச வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.